வாக்குத்தத்தம் என்றாலே சந்தோஷம்தான். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தின் பின்பகுதி, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஏசப்பா இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கும் டைரக்டா சொல்றாங்க, என் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். என் மகனே, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் மகளே, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த ஆலோசனை சொல்லுவேன் என்கிற இந்த தமிழ் வார்த்தையை நம்ம வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளிலே பார்ப்போமானால், நான் உனக்கு வழிகாட்டியாயிருப்பேன். அல்லேலூயா. ஆலோசனை அப்படிங்கிறதுல வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தை உள்ளடக்கி உள்ளதுன்னா, நான் உனக்கு வழிகாட்டி அனுப்பிச்சுவேன், வழி காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வழிகாட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம். எப்பொழுதுமே அவர் நமக்கு பெர்மனண்டா கைட் பண்றவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தையில நான் உனக்கு அறிவுரை கூறுவேன். அல்லேலூயா. நம்ம உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, மூத்தோர் சொல்லும் முதுநெற்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும். பெரியவங்க ஒரு அறிவுரை சொல்லும் போது அது இளம் தலைமுறைகள் கேட்பதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். உடனே இந்த டயலாக் அவங்க என்ன செய்வாங்க? சொல்லும். அப்போ வயசுல கூடினவங்க, அனுபவம் உள்ளவங்களே அறிவுரை சொன்னாங்கன்னா அது நமக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்குமானால், இந்த உலகத்தை படைத்தவர், ஆமென், நம்மை அவருடைய சாயலாக உண்டாக்கினவர், நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர், நம்முடைய எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாருன்னா அது நிச்சயம் நம்முடைய பிரயோஜனத்திற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல கைடும் வருது, கவுன்சில் வருது. ஐ வில் கைட் அண்ட் கவுன்சில் யூ. அப்ப ரெண்டுமே நமக்கு தேவை. நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன்னா வெறும் அறிவுரை மாத்திரம் அல்ல, அந்த அறிவுரையின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆலோசனை தேவை, வழி நடத்துதல் தேவை. அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோது கண்ணீர்ல தவிச்சிடக்கூடாது, எங்கேயாவது சிக்கல்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது, தவறான முடிவுகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, தவறான தேர்ந்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆகவே இவைகளுக்கு பரிகாரமாகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை. அப்போ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஆலோசனை தரும்போது, இந்த மாதம் நம்மை வழி நடத்தும் போது நம்முடைய சாய்ஸ் எல்லாம் ரைட்டா இருக்கும், நம்முடைய தெரிந்தெடுப்புலாம் சரியா இருக்கும், நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸாக்டா இருக்கும். ஆமென். நம்ம பண்ற முடிவுகள், நம்ம செய்யற தீர்மானங்கள் எல்லாம் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒருபோது அது குழப்பத்திற்கு நேரம் நம்மளை நடத்தாது, ஒருபோது அது நம்மை ஆபத்திற்கு நேரம் என்ன செய்யாது, நடத்தாது, ஒருபோது அது நம்மை அழிவிற்கு நேரம் என்ன செய்யாது, நடத்தாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு நேரடியாகவே தருகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? நான் காட்டுவேன். ஆண்டவர் நேரடியாகவே தருகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம், உண்மை. தேவனுடைய வார்த்தைகள் மாறாதது. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளில் இருந்து என்ன தருகிறார்? ஆலோசனை தருகிறார், வழி நடத்துதல்களை தருகிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக ஆலோசனைகளை தருகிறார், தேவனுடைய மனிதர்கள் மூலமாக வழி நடத்துகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சில நல்ல ஆலோசனைக்காரர்கள் மூலமாக வழி நடத்துகிறார். பயபக்தி உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பெற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கிற சில நல்ல ஆலோசனைக்காரர்கள், இவர்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இப்படி 4 விதங்களிலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். தேவனே நம்மை வழி நடத்துகிறவர். அதை நான் இன்னைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு நல்ல
ஆலோசனை தருகிறவர். ஏன் தெரியுமா? ஏசாயா 9:6 அவருடைய நாமங்களிலே ஒன்று ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அப்ப தமிழ்ல பார்க்கும்போது 2 நாமமா தெரியுது. ஆமென். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். எப்படி இருக்கு? அற்புதமான ஆலோசகர். அப்ப தேவனை போல நம்மளை கைட் பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நேரடியா நம்மள்ட்ட பேசி, சில காரியங்களை வெளிப்படுத்தி, சில காரியங்களை உணர்த்தி, சில காரியங்களை சொப்பனத்திலோ அல்லது தரிசனத்திலோ காண்பித்து ஆண்டவர் நம்மை நடத்தும் போது அது நம்முடைய வாழ்வில் அற்புதமா இருக்கும். ஏசாயா அவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். உங்களுக்கு அந்த டைமிங்ல உங்களை கைட் பண்ணும்போது, உங்களுக்கு கவுன்சில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சரியான நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினார், சரியான நேரத்தில் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார், சரியான நேரத்தில் நான் வழி நடத்தப்பட்டதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலை என்ன செஞ்சிருக்கேன், பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆலோசனையும் மெய் ஞானமும் புத்தியும் அவர்கிட்ட தான் உண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அப்போ எக்ஸாக்டா நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறபடினால, நாளைக்கு நமக்கு என்ன தேவை, நம்முடைய வழியில இப்ப என்ன இருக்கு, நாம அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், அல்லது அதிலிருந்து காப்பாற்றப்பட என்ன செய்யணும், நமக்கு எதிராக இருக்கிறதை எப்படி சமாளிக்கணும், இதெல்லாம் அறிந்து அவர் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? மிகவும் சரியானதா இருக்கும். அதை டேக்கிள் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை, புத்தி இல்லை அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த கைடன்ஸுக்கு எதிரா, கர்த்தர் கொடுக்கிற கவுன்சிலிங்க்கு எதிரா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை வழி நடத்திட்டு இருக்கும்போது அங்க குறுக்க வேற ஏதாவது வந்ததுன்னா அதை ஆண்டவர் ஜெயிக்க விடவே மாட்டார். அந்த ஆலோசனைகளும் அந்த வழி நடத்துதல்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நடந்து போகிற பாதையில இடையூறாய் வருவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். அப்ப கர்த்தரே நமக்கு ஆலோசகராய் இருக்கிறபடினால இந்த மாதம் தவறான முடிவுகள் தவிர்க்கப்பட போகிறது, வீணான அலைச்சல்கள் இருக்க போகிறது இல்லை, நம்முடைய நேரங்கள் விரயமாக போகிறது இல்லை, நம்முடைய பணங்கள் வீணாக போகிறது இல்லை, நமக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா மிக தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம கிளியரா சொல்ல போறோம், கன்ஃபார்மா சொல்ல போறோம், அடிச்சு சொல்ல போறோம். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம், இதைத்தான் தேவன் விரும்புகிறார், இதைத்தான் என்னை கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். இதுல இந்த முடிவுல நான் மாற போறதில்லை. ஏன்னா எனக்கு தெளிவா தெரியும் இது தேவனுடைய ஆலோசனை. அல்லேலூயா. அப்படி தேவனால் ஆலோசனை கொடுக்கப்பட்டு தேவனால் வழி நடத்தப்பட்ட பரிசுத்தவான்களின் அனுபவங்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இந்த மாதத்தில் இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தார். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் பேரை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். உன்னை இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறேன். நீ ஒரு காரியம் செய்யணும். நான் சொல்கிற ஆலோசனை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு நீ போ. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, ஆண்டவருடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் இப்போ சொந்த நாட்டை விட்டு போகணும், சொந்த குடும்பம், சொந்த இனம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்? அவர் விட்டுட்டு போகணும். இதெல்லாம் எளிதா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட தெளிவாக சொல்றார், இது ஆபிரகாம் மனதில் தோன்றினது கிடையாது, இது ஆபிரகாமின் விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. அல்லது இது ஆபிரகாம்கிட்ட யாரோ ஒரு மனிதன் சொன்னது கிடையாது. இத யெகோவா என்னும் தேவன், எல்ஷடா என்னும் தேவன்,
மகிமையின் தேவன் நேரடியாக ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு ஆபிரகாம் ஓகே சொல்லிட்டார். இந்த ஆலோசனைக்கு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு வழிகாட்டியா இருப்பேன், நான் உனக்கு அறிவுரை தருவேன், இப்படி சொன்ன இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு தான் புறப்பட்டு போகும் இடம் எதுன்னு அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் புறப்பட்டு போனா இன்னைக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து வைக்க சொல்லும் ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னு என்ன செய்யாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார்னு நீங்கள் கன்ஃபார்மாக அதை நம்புனீங்கன்னா, அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியும்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் பேக்கப் பண்ணிடலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறவர், ஆண்டவர் தான் நமக்கு எல்லா விதத்தில் கவுன்சிலிங் தர்றவராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல வேலை செய்யணும், எந்த இடத்துல தங்கி இருக்கணும், நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்கணும், இவைகளெல்லாம் டிசைட் பண்றது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆகார் அப்படிங்கிற ஒரு சகோதரி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அந்த சகோதரி அங்க இருக்கிற கொடுமை தாங்க முடியாம அந்த சாரால் அவளை கடினமா நடத்தினதுனால அவ வருத்தப்பட்டு வயிற்று பிள்ளையோட என்ன செஞ்சிட்டா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியும் போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இப்போ இதில் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிற காலம் கிடையாது. ஆமென். நீ இப்போ அடங்கி இருக்கிற காலம். ஆமென். உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் ஒரு எதிர்காலத்தை என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன். அவனையும் நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தேசத்தில் அவனையும் நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஆனா இப்போ உனக்கு நான் சொல்ற ஆலோசனை என்னன்னா, அந்த நாச்சியார் இடத்துல போய் நீ என்ன செய், அடங்கியிருண்டார். தங்கியிருன்னு சொல்லல, அடங்கியிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ உன்னை மண்டையில கொட்டினாலும் நீ வாங்கிக்கோ. அல்லேலூயா. அவ உன்னை கடினமா பேசினாலும் நீ என்ன செஞ்சுக்கோ, பொறுத்துக்கோ. அவ உன்னுடைய மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. இப்போ நீ அடங்கி இருக்கும் காலம். இப்போ நீ அடங்கி இருந்துட்டன்னா உன் சந்ததியை நான் பெருக பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை அதுதான். அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு எதிர்காலத்து குறித்த நிச்சயமே கிடையாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் நடந்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உலகத்திற்கே ஆசீர்வாதத்தின் வாய்க்காலம் மாத்திட்டார். இப்ப ஆகார்ட்ட சொல்ற இந்த வார்த்தையை கேட்டு நடப்பது எளிது அல்ல. எந்த வீட்டில் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிச்சிருந்திருப்பா. யோசிச்சு பாருங்க, எத்தனை ராத்திரி இதை குறித்து பிளான் பண்ணியிருப்பா. என்னைக்கு போகலாம், எப்படி போகலாம், எங்க போகலாம், எவ்வளவு நாள் யோசிச்சிருந்திருப்பா. ஆமே. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றா, நீ அங்கதான் போய் என்ன செய்யணும், தங்கி இருக்கணும், அங்கதான் இருக்கணும், அடங்கி இருக்கணும். நீ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு என்ன செய்யாத, நினைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பும்போது அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததினால ஆண்டுடைய திட்டத்தின்படி அவள் வெளியே வந்தபோது அவளுடைய கண்கள் காண கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அவளுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று கர்த்தர் ஒரு நீரூற்றை உருவாக்கி கொடுத்தார். அந்த வனாந்தரத்தில் அவளுடைய பிள்ளையை கர்த்தர் வளர்த்தார். அவனை ஒரு பெரிய வில் வீரனாய் மாற்றினார். அவனை குடும்பமாக்கினார். அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஒரு பிரபுவாய் கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. அப்ப சில கடினமான காலகட்டங்களிலே அடங்கி இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்றாருன்னா அதை கேட்டு நம்ம இருந்தோம்னா எதிர்காலத்தில் பிரபுவா இருப்போம், குபேரனா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். நினைச்சு கூட பார்க்க முடியாத ஃபியூச்சர் பிளஸிங்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஆண்டவர் திறந்த நீரூற்றி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலையா, வற்றல. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிட்டு பாருங்க. அப்ப கர்த்தர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு கர்த்தர் தரும் நன்மைகள் நிரந்தரம். ஈசா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே தங்கிரு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சம் வந்துட்டு அந்த பஞ்சத்தில் ஆபிரகாம் தப்பி பிழைப்பதற்கு எகிப்துக்கு போனார். அல்லேலூயா. அதனால இந்த ஆபிரகாமின் மகன் ஈசாக்கும் பிளான் பண்றாரு, நம்ம எங்க போயிடலாம், எகிப்துக்கு என்ன செய்யலாம், போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், நீ இந்த தேசத்திலே தங்கிரு. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பெரிய நிலக்கிழாரு. அல்லேலூயா.
ஆடு மாடுகள் ஒட்டகம் கழுதை குதிரை இவைகளெல்லாம் ஏராளம் வைத்திருந்த ஒரு பெரிய செல்வந்தன். இப்போ உலகத்தில் பஞ்சம், அந்த பஞ்சத்தில் மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் தேவை. இவன் கூட இருக்கிற வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகம், அவர்களுக்கு வாழ்வாதாரம் தேவை. ஆனால் எதுவுமே கிடையாது, எல்லாம் வறட்சியாக இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தில் நீ என்ன செய், தங்கியிரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது சுய புத்திக்கு ஒத்து வராது. ஆமென். இது நடைமுறைக்கு ஒத்து வராது. இது கால சூழ்நிலையை கணக்கிட்டு பார்க்கும்போது ஒத்து வராது. அல்லேலூயா. மேன் மேட் கால்குலேஷனுக்கு இது ஒரு நாள் என்ன செய்யாது. ஆனா கர்த்தர் ஆலோசனை சொல்றாரு, நீ இங்கே தங்கியிரு. அங்க தங்கி இருந்தா உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு நான் சொன்ன அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஆலோசனை இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு சொல்லுங்க, கேட்கணும். அல்லேலூயா. அந்த ஆலோசனையின்படி அவன் என்ன செய்யணும், நடக்கணும். அங்க அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வழி நடத்துதல் அவனுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 35:1 யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. இப்ப லாபான் வீட்டில் தங்கி இருக்கிறாரு. நல்ல பாருங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகிட்டு பல கஷ்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. 10 முறை சம்பளம் எல்லாம் மாற்றப்பட்டது. நிறைய நெருக்கடிகள் எல்லாம் அவர் சந்தித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்றாரு, போதும் நீ இந்த இடத்துல இருந்தது, நீ இப்போ எழுந்து என்ன செய்யும், பெத்தேலுக்கு போ. அங்கே போன அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தாவுக்குலாம் நான் சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்வேன். அப்போ பாருங்க, ஆசீர்வாதம் உறுதிப்படுத்தப்படுது. எப்படி இவன் கல்லை தலைக்கு வச்சு படுத்திருந்தான் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட என்ன செய்வேன், வருவேன். நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக தருவேன். உன் தகப்பன் தேசத்துக்கு மறுபடியும் உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ அத்தனையும் நிறைவேறணும்னா இப்போ பெத்தேலுக்கு இவர் எழுந்து போகணும். நீ எழுந்து எங்கே போகணும், 20 வருஷம் செட்டில்மெண்ட்டை கலைச்சிட்டு போகிறது ஈஸியா. அல்லேலூயா. ஆமென். இப்போதான் மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் சொத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நல்லா பெருகி பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாயிட்டு இருக்காங்க, எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆண்டவர் திடீர்னு எழுந்து எங்கே போன்றாரு. ஆனால் அதான் ஆலோசனை, அதான் வழி நடத்துதல். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி யாக்கோபு கடந்து வந்தபோது யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார், தேவனுடைய இளவரசனாய் மாற்றினார். அவனை ஒரு பெரிய தேசமாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் உறுதி அளித்தார். அவனில் இருந்து 12 பிள்ளைகளை கோத்திரங்களாக மாற்றி ஒரு பெரிய தேசமாக கர்த்தர் உருவாக்கினார். அப்ப ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். 46ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3வது வசனத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தி இந்த யாக்கோபு வெயிட் பண்ணியிருக்கான். ராத்திரி சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாகி பேசுறாரு, யாக்கோபே நீ எகிப்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். வெரி ஓல்டு ஜேக்கப். அவன் டிராவல் பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்க். இப்போ அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிசிக்கல் கண்டிஷன்ல தான் அவன் இருக்கான். மனசெல்லாம் பல வருஷமா பாரம். ஆல்மோஸ்ட் 22 லாங் இயர்ஸ் தம் மகன் செத்து போயிட்டாங்கிற வருத்தத்தில் வாழ்ந்தவன் யாரு, யாக்கோபு. 17 வயசுல யாக்கோபு எகிப்து போயிட்டான். 30 வயசுல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். ஆமென். 7 வருஷம் பரிபூர்ண விளைச்சல். இப்போ பஞ்சம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. இந்த வருஷங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க, 22 வருஷம். யாக்கோபு மனதெல்லாம் வேதனை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கவலை சரீரத்தை என்ன செய்யும், ஒடுக்கும். அப்ப யாக்கோபு சரீர ரீதியா பலவீனம் அடைஞ்சிட்டான், மன ரீதியா பலவீனம் அடைஞ்சிட்டான். வயதாகவும் ஆகிவிட்டது அவனுக்கு. இப்போ எகிப்துக்கு டிராவல் பண்றது ஒரு லாங் ஜேர்னி. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை அவன் நோக்கி பார்க்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், வண்டியெல்லாம் அனுப்பி விட்டுருக்கான். அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு ஓகே போகலாம் அப்படின்னாலும் ஆண்டவர் அவனுக்கு முதலாவது தரிசனமான இடத்துல வந்து பலி செலுத்தி வெயிட் பண்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்க. கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன் கூட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. யோசேப்பு தான் உன் கண்ணை என்ன செய்வான், மூடுவான். உன்னை மறுபடியும் நான் இங்க திரும்ப என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப பாருங்க, ஆபத்து அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயணத்தை குறித்து யோசிக்க வேண்டிய தேவை இல்லை. தூரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வயதை நினைச்சு வேதனைப்பட வேண்டிய தேவை இல்லை. மறுபடி திரும்பி வருவதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? ஆண்டுடைய ஆலோசனை தான்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம டிராவலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஸ்டேயிங்காக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ரிட்டர்னாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம அங்கே போயிருந்து செய்ய போகிற எல்லா டூயிங்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் குறித்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் குறித்து நமக்கு நர்வஸ் ஆகக்கூடாது, பயம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, அல்லது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதட்டம் வரக்கூடாதுன்னா அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நான் உனக்கு ஆலோசனை தருவேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்தார்னா எல்லாமே எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? 80 வயசு ஆனதுக்கப்புறம் மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14, 4ஆம் அதிகாரம் 12 ஆண்டவர் சொல்றார், நீ போ, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட அனுப்பி இருக்கிறார்னு போய் சொல்லு. அல்லேலூயா. அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுன்றார். பாருங்க, இந்த மோசே இல்லை நான் போக விரும்பலை, இல்லை நீ போ, உன் கூட நான் என்ன செய்வேன், எகிப்துக்கு நான் வருவேன்ப்பா, உன்னை அந்த பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி என் ஜனங்களுடைய விடுதலைக்காக நான் என்ன செய்வேன், பயன்படுத்துவேன் அப்படின்றார். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, இந்த 80 வயதில் நான் என்ன செய்ய போகிறேன்? என் நாவு வேற மந்த நாவாக இருக்குது, என் வாய் வேற திக்கு வாயாக இருக்குது. நான் போய் இதெல்லாம் செய்கிறதுக்கு இனிமே வாய்ப்பே வேற ஒரு ஆளெல்லாம் சப்ஸ்டிடியூட்டாக என்ன செய்யுங்க நீங்கள் அனுப்புங்கன்னு தனக்கு சப்ஸ்டிடியூட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கே கவுன்சில் கொடுக்காரு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு நீ தான் போய் சொல்லணும். அந்த பார்வோன் இடத்துல என் ஜனத்தின் விடுதலைக்காக நீ தான் பேசணும். அல்லேலூயா. நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன். உடனே நான் அன்னைக்கு எகிப்தில் ஒரு கடுமையான சட்டம், ஆண் குழந்தைகள், பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைத்தும் நைல் நதியில் போடப்படணும்னு சொல்லப்பட்ட காலத்தில் உன்னை நான் காப்பாற்றினதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, உனக்கு உயிர் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, உன்னை எகிப்தின் அரண்மனையில் வளர வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த சகல சாஸ்திரங்களை நீ கற்று தேர்வதற்கு உனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குப்பா. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தான் இப்போ நான் உன்கிட்ட பேசுகிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், நீ போ. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் யோசிக்கான், நான் மீதியான் தேசத்துக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு, எகிப்தில் என்னுடைய நிலைமை வேற, இப்போ மறுபடி நான் எகிப்துக்கு திரும்பி போகிறதுங்கிறது அது எனக்கு முடியாத சூழ்நிலை. நான் அங்கேருந்து உயிர் பிழைக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சேன், தப்பி வந்தேன். இந்த 80 வயசுக்கு அப்புறம் அந்த ஜனங்களுக்கு என்ன யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. அவங்கள்ட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் செய்கிறது, அதுவும் பார்வோனுக்கு முன்பாக நான் எப்படியெல்லாம் நிற்கிறது, இதெல்லாம் அவனுடைய யோசனைகள். ஆனால் ஆண்டவர் வழி நடத்தினதுனால, ஆண்டவர் அறிவுரை சொன்னதுனால மோசே இஸ்ரவேல் வரலாற்றில் தலை சிறந்த ஒரு மனிதனாய் மாறினான். தேவனுடைய சிநேகிதன் என்று அறியப்பட்டான். முகமுகமாய் தேவனோடு பேசும் பாக்கியத்தை பெற்றான். அவருடைய மகிமையை கண்டான். அல்லேலூயா. 30 லட்சம் பேருக்கு ரட்சகன். ஆமென் சொல்லுங்க. யாருங்க இந்த ஆளு? ஆண்டவருடைய ஆலோசனையின்படி 80வது வயசுலயும் அதுக்கு ஓகே சொன்னாலு, அதுக்கு நான் ரெடி ஆண்டவரே சொல்லி மறுபடி தன்னை ரீகமிட் பண்ண ஆளு, வேண்டாம் வேண்டான்னு சொல்லி மறுத்து சாக்கு போக்கலாம் சொன்ன ஒரு ஆளு கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தப்ப அவனை இரட்சகனாய் மாற்றினார். அப்போ நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை மறுத்துட்டு இருக்கீங்களா, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, சப்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு ஆளை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நோ, யூ ஆர் த ரைட் பர்சன் டு லீட். அல்லேலூயா. நீங்க தான் சரியான நபர். உங்களை வச்சு தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறோம். அப்ப அப்படி நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களை இரட்சகனா மாத்திடுவார். நீங்க இல்லைன்னா இந்த மீட்பு இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த விடுதலை இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த ஜனங்களுக்கு எதிர்காலமே இல்லை. மோசே இல்லைன்னா இஸ்ரவேலுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் அப்படிதான் அவனை ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தாரார் அப்படின்னா ஆண்டவர் அழகாக நடத்துவார். மோசேக்கு அடுத்தது யாரு தலைமை தூக்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் தான் ஆலோசனை சொல்றார். உன் கனத்தை எடுத்து யோசுவாவுக்கு கொஞ்சம் கொடு, ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி உன் கையை அவன் மேல நீ வைச்சு அவனுக்கு கட்டளை கொடு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவரே ஆலோசனை சொல்லி அந்த காரியத்தை செஞ்சதுனால யோசுவாவின் தலைமைத்துவத்தை எதிர்க்க யாருமே இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாய் மாறிவிட்டது. ஏன்னா கவுன்சிலிங் கொடுத்தது யாரு, கைட் பண்ணது யாரு? மோசே. அவனுடைய இஷ்டத்துக்கு ஏற்கனவே 70 பேர் என்னுடைய ஆவியை பகிர்ந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அதுல ஒரு ஆள்னு அவர் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. அல்லது என்னுடைய பிள்ளைகள் சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளில் ஒருவனுக்கு அந்த தலைமைத்துவத்தை அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அதற்கு பதிலாக கர்த்தருடைய வழி நடத்துதல்,
கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய அறிவுரை அதன்படி நடந்ததுனால தலைவன் இல்லாத ஜனக்கூட்டமா இஸ்ரவேல் மாறல. மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தையை போல இஸ்ரவேல் மாறல. போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாத சிதறடிக்கப்பட்ட நிலைமை இஸ்ரவேலுக்கு என்ன செய்யல, வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் எங்கெல்லாம் குறுக்கிட்டு நேரடியாக ஆலோசனை சொல்லி இருக்கிறாரோ அங்கெல்லாம் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா. இப்ப ஜாஷுவா டைம் முடிஞ்சிட்டு நியாயாதிபதிகளின் காலம் துவங்குகிறது. ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் வரும்போது யாரு முதலாவது எழும்பணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால கர்த்தரே இப்ப சொல்றார், யூதா முதலாவது எழும்பி போக கடவன். அல்லேலூயா. அப்படி அவன் எழும்புனான்னா ஜனங்களை நான் உங்க கையில் என்ன செய்வேன், அப்ப கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் கைட் பண்றாரு, கர்த்தர் இந்த ஆலோசனை கொடுக்கிறார். யூதாவை எல்லாரும் முன்னிறுத்தினார்கள். யூதா முன் சென்றது நிமித்தம் அன்னைக்கு சத்துருக்களை கர்த்தர் இஸ்ரவேல் கையில ஒப்பு கொடுத்தார். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஆலோசனை எவ்வளவு அழகா இருந்து பார்த்தீங்களா. தாவீதுக்கு விரோதமா பெலிஸ்தியர் வரும்போது ஆண்டவர் அவங்க கூட ஒவ்வொரு முறையும் ஆலோசனையா பேசுவார், அவனுக்கு வழி நடத்துவார். போன தடவை பெலிஸ்தியர்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த தடவை நீ நினைச்சியாத ஃபேஸ் பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அங்கங்க பதிவிடைய வை, மறைந்திரு. அந்த முசுக்கொட்டை பூச்சியின் இறைச்சலை கேட்கும் போது நான் உனக்கு முன்பாக போவேன், நீ அப்போ எழுந்து என்ன செய்யும், யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இப்படிலாம் கர்த்தர் நேரடியாக தம்முடைய ஜனங்களுடைய வாழ்வில் எப்பெல்லாம் இடைப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் வெற்றி, அப்பொழுதெல்லாம் கொண்டாட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோன் தயங்கினான், எப்படி இந்த மீதியானியரை நான் வீழ்த்துவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது எப்படி. ஆனால் கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் தெளிவாக அவனுக்கு என்ன செஞ்சார், நீ இப்போ அந்த பாளையத்துக்கு போ, அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேளு, அப்போ உனக்கு தைரியம் வரும். அங்கே 2 பேர் கனவு கண்டு அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவன் செய்ய போகிற காரியத்தை துணிஞ்சு செய்யறதுக்கு ஒரு பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்றார் அப்படின்னா அந்த ஆலோசனை நமக்கு பலனா இருக்கும், அந்த ஆலோசனை நமக்கு தைரியத்தை தரும், அந்த ஆலோசனை நமக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு வழி என்ன செய்யும், உண்டாக்கி தரும். அந்த ஆலோசனையின்படி நாம நடந்தா நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். விடுதலையை பார்க்கலாம், நன்மைகளை பார்க்கலாம், உயர்வுகளை பார்க்கலாம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வை நீங்க பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்பாக கர்த்தருடைய வழி நடத்துதல், அவர்களுக்கு தேவனுடைய நேரடியான ஆலோசனை. அல்லேலூயா. இதைத்தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்றார். ஆமென். தாவீது கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கிறார் தெரியுமா? அவர் தன்னுடைய சங்கீதத்தில் 16ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்ப இந்த மாதம் நாமும் இப்படிதான் இந்த மாதத்தை எண்டப் பண்ண போறோம். இந்த மாதத்தில் நீங்க எனக்கு நேரடியா தந்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர் பேச காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர் வெளிப்படுத்தும் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அது சொப்பனத்திலோ அல்லது தரிசனத்திலோ உங்களுக்கு என்ன செய்யலாம், வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வெளிப்படுத்தப்படணும்னா நீங்களும் கர்த்தரும் தனித்திருங்கள். ஆமென். நேரம் ஒதுக்குங்கள். இந்த மாதம் அதிகமாக டைம் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. உங்க காரியத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட தெரிவியுங்கள். எப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தினான். அல்லேலூயா. அதே போல நீங்க உங்க காரியத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும், உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த கவுன்சிலிங்கும் இந்த கைடன்ஸுக்கும் நீங்க பணம் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ. ஆமென் சொல்லுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, கோச் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நீங்கள் போகணுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பே பண்ணணும். ஆனால் ஃப்ரீயாகவே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார், உங்களை வழி நடத்த விரும்புகிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து என் நேரத்தை அவரோடு கூட நான் செலவு செய்து அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வேன் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, நீங்கள் இந்த மாதத்தை நிறைவு செய்யும்போது சொல்லுவீங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற தேவன்
நேரடியாக நீங்களே எங்கள்கிட்ட பேசி எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எப்படி வேதத்தில் நாங்கள் பார்க்கும் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்வில் நீ நேரடியாக அவர்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்தினீரோ, அதை போல எங்களையும் நீர் வழி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அந்த வழி நடத்துதலை உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் பெற்று அதனால் வருகிற நன்மைகளை சுதந்தரிக்க உதவி செய்யும். இந்த மீதமுள்ள ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.